எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான். தொடர்ந்து தொடர்ந்து இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்காக ஒரு மகத்தான கனவை சுமந்து வந்து தொடர்ந்து தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் முயற்சிக்கிறது. இது 5வது முறையாக அடர்த்தியான நம்பிக்கை கொண்டு இந்த கேண்டல் களத்தில் இருக்கிறோம். ஒரு மாறுதல், ஒவ்வொன்றிலும் மாறுதல். இங்கே புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் விடுதலை பெற்ற 80 ஆண்டுகால இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு அரசியலிலோ தேர்தலிலோ வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுப்பது ஒரு மாற்றம், ஒரு மாறுதல். பிறகு பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள் பெண்களுக்கு சம வாய்ப்பு, சம உரிமை என்று. இந்த பாட்டன் பாரதி ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதால் அறிவிலோந்தி பையன் தலைக்குமாம் என்றார், தையலை உயர்வு செய்கின்றார். எங்கள் தலைவர் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்றார். பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்துவர்கள் முயல் கொண்டே என்றார் புரட்சி பாவலர். எல்லோரும் பெண்களுக்கு சம வாய்ப்பு என்றார். தமிழர்கள் நாங்கள் தான் 100 குடும்பங்களுக்கு 90 குடும்பங்கள் குலதெய்வங்கள் பெண்களாக இருந்தார்கள். என்னுடைய குலதெய்வம் கூட வீரமாகாளி பெண்தான். 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள். பெண்களை காப்பிய நாய்களாய் வைத்து காரியம் பாடியது தமிழர்கள் தான். தமிழ் இலக்கியம்தான். கண்ணகியை காப்பிய நாயகையாவத்து சிலப்பதிகார், மணிமேகலை காப்பிய நாயகை வைத்த மணிமேகலை, இப்படி பெண்களையே காவிய தலைமையாக வைத்து பாடியது தமிழர்கள் தான். எங்கள் ஆதி சிவன் தன் உடலிலே பாதியை கொடுத்தான், சமபங்கு தந்தான். சிவன் கொடுத்தான், அதற்கு பிறகு இந்த மண்ணில் அவன் பேர் சீமான் தான் கொடுத்திருக்கிறேன் ஒழிய ஒருவனும். இப்போதுதான் பெண்களுக்கு சமம் 33 விழுக்காட்டுக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. 33 விழுக்காடு கொடுக்க கூட தயங்குகிற நீங்கள் எப்படி சிவனை வழிபட தகுதியை தருவீர்கள்? எப்படி? ஆணுக்கு பெண்ணிலே பெண்ணிய விடுதலை, பெண்ணுக்கான உரிமை, பெண் அடிமைத்தனம் என்று பேசுவர்கள் தான் மிகுந்த பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள், உடன் பிறந்தவர்கள். நான் யார்? என் தாய் தந்த விடுதலை நான் போனிக்கவில்லை. எங்கே இருக்கிறது பெண்ணிய விடுதலை? போராடி பெறுவோம். எங்கே சிறையில் இருக்கார்? உடைத்து சேமிப்போம். எங்கே இருக்கிறது? உங்கள் உள்ளத்தில், உங்கள் சிந்தனையில் படிந்திருக்கிற அடுத்துதான் பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய அடிமைத்தனம் என்பது. எத்தனை 100 ஆண்டுகளுக்கு இதை பேசிக் கொண்டிருப்பீர்கள்? எப்போது செயல்படுத்த வருவீர்கள்? நான் என் தாய் தன் கற்பப்பையிலிருந்து தந்த விடுதலையிலிருந்து தான் நானே இந்த மண்ணுக்கு வந்தேன். தாய் தந்த விடுதலை தான் நாம் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். அப்புறம் அந்த தாய்க்கு நான் விடுதலை என்று பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது என்று பாருங்கள். பெண்ணுக்கு சம வாய்ப்பு என்பது நான் கொடுக்கவில்லை, அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் கைதட்டி கொண்டாடுகிறோம். பெண்ணுக்கு சம வாய்ப்பு கொடுப்பது பெருமை அல்ல, பிறவி கடமை. பிறவி கடமை. அதை செய்கிற ஒரு கட்சி இந்திய பெருநிலத்தில், இந்திய துணைக்கண்டத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி தான். மாறுதல் இது மாறும், இதுதான் ஒவ்வொன்றிலும் மாறும். ஆதி தமிழ் குடிகளுக்கு பொது தொகுதிகள் கொடுக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கம். இந்திய அரசியலமைப்பு கொடுத்ததுதான் 42 இடமும், ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடிகளுக்கு 2 இடம். அரசியலமைப்பு கொடுக்கவில்லை என்றார் இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இடம் கூட கொடுத்தார், அதான் உண்மை. ஆனால் அந்த இடத்தில் அதை தகர்த்து பல இடங்களில் ஆதி தமிழர்களுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுத்து நிறுத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மாறுதல், சமூக மாறுதல். உங்களுக்கு தெரியுமா, எங்கெல்லாம் ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிறுத்தினோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் அதிகமாக இருந்திருக்கிற மாறுதல். எது மாறுதல் என்று இருக்கிறது? பணக்காரன் எவனும் அவனுக்கு தான் தேர்தல் நிற்க இடம். பணக்காரனை தேடி தேர்தலுக்கு இடம் கொடுக்காத, பணக்காரனுக்கு சீட்டு கொடுக்காத,
பணக்காரனே இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கூட்டத்தில் 5 ஆண்டுக்கு முன்பு நின்றவர்கள் இப்போது வேட்பாளராக இருக்கிறார்கள். தகுதி கல்வி தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும். தகுதி தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக என் மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்வேன் என்கிற மனம், இதுதான் தகுதி. முதலீடு செய்வதல்ல. 30 கோடியை சைதாப்பேட்டையில், டி நகரில், பெரியபாக்கத்தில் முதலீடு செய்து வாக்கை வாங்குவதல்ல. என் அன்பு சொந்தங்களே, இது ஜனநாயக நாடு, இது மக்களாட்சி. மக்களுக்காக மக்களால் அதிகாரத்தை நிறுவக்கூடிய, தங்களுக்கான ஆட்சியை நிறுவக்கூடிய வாய்ப்பு தான் மக்களாட்சி. அப்படி இல்லை, நீங்கள் வாக்கை செலுத்தி முதலாளிகளுக்கான அதிகாரத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி துளி சிந்திக்காத அதிகாரத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முதலீட்டாளன் அவனுக்கு லாபத்தை விட மக்கள் செலுகிறார். எந்த அவர் முதலாளியாக இருந்தாலும் அவன் முதலீடு செய்வது லாபத்தை வைத்துத்தான். மக்கள் செலுக்க இல்லை. இது கூட தெரியாதவர்களா நீங்கள்? இது கூட தெரியாதவர்களா? ஒரு வேட்பாளர், உங்களுக்கு சேவை செய்கிற வேட்பாளர் எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்காக? ஏன் அதை யாருமே சிந்திப்பதில்லை? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் இதற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீங்கள் உணரவில்லையா? அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடு விட்ட படநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா? எங்கே ஒரு 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளர் 2 எம்எல்ஏ ஆனால் 300 கோடி எடுக்கலாம், 3000 கோடி எடுக்கலாம். ஒருவேளை அமைச்சரானால் 30,000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை முதலீடு செய்கிறானே ஒழிய 30 கோடி முதலீடு செய்து உங்களை சேவை செய்ய எவனும் இந்த மகாத்மா இல்லை. என் அன்பு சொந்தங்களே, அதை கவனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை அணுக வேண்டும். இங்கே எவனும் காந்தி இல்லை, புத்தகம் இல்லை. அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வியாபாரம். அரசியல் என்பது தன்னலமற்று உண்மையின் நேர்மையாக மக்களுக்கு செய்த ஒரு புனித அமைப்பு என்பதை தாண்டி இது வியாபாரம், பாதுகாப்பான வியாபாரம். இது அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு நிறுவனம் என்று மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும். எப்படி பணம் இருக்கிறவந்தால் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை தகர்த்து மக்களுக்கு தன்னலமற்று உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்ற மனதிற்கிறவர்களும் தேர்தலில் நிற்க முடியும் என்பதை கொண்டு வருவது ஜனநாயகம். அதுதான் முழுமையான ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நிறுவ வேண்டுமானால் நீங்கள் உங்களிலிருந்து அந்த மாற்றத்தை தொடர வேண்டும். எது மாற்றம்? எதிலிருந்து எது மாற்றம்? நீங்கள் நன்கு கவனிங்கள். 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள், பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், இவர்களுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா தொடங்கி 60 ஆண்டுகளாக திமுக. இதுதான். ஆனால் சென்ற தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை, இங்கே ஒவ்வொரு ஆண்டும் மழை முடியும். ஒவ்வொரு ஆண்டு மழையிலும் பெரும் நீர்த்தேக்கம் ஏற்படுகிறது. எங்கே? வீட்டுக்குள்ளே 3வது மாடி வரை ஏறி வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மிதக்கிறோம், தவிக்கிறோம், தத்தளிக்கிறோம், எல்லா பொருளையும் உடமைகளையும் இழக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தை மிதக்க வைத்து வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல ஆட்சி. ஒரு நீர் என் சாலையில் தேங்க விடாமல், கழிவு நீரை, மழை நீரை தேங்க விடாமல் வெளியேற்றுக் கொண்டு வேறு இடத்தில் நீரை சேமிக்கிற வடிகாலை கட்டுகிறது எதுவோ அதுதான் ஆட்சி. இந்த முறை மழை பெய்யும், மறுபடியும் வெள்ளத்தில் மிதப்பேன், நிவாரணம் கொடுப்பார்கள், வாங்குவேன். வெள்ளத்தில் மிதக்கும் போது திட்டுவேன். இது ஒரு ஆட்சியா? ஐயோ கேவலம். ஆனாலும் கொடுமை வாருங்கள். அவர்களுக்கே ஓட்டை போட்டு மறுபடியும் அவர்களுக்கு நாட்டை கொடுப்பேன். நாங்கள் செய்த பாவத்தை பார்த்தீர்களா? இந்த மண்ணில் பிள்ளைகளாக பிறந்ததை தவிர எந்த பாவம் செய்யணும்? என்றைக்கு இந்த மனநிலை மாறும்? சிங்கப்பூர் மழை பெய்யுது, இப்படித்தான் வெள்ளத்தை மிதக்கிறதா? மலேசியாவில் மழை பெய்யுது, இப்படித்தான் வெள்ளத்தை மிதக்கிறதா? எல்லா நாடும் பிரிட்டனில் மழை பெய்யுது, இப்படித்தான் வெள்ளத்தை மிதக்கிறதா? ஏன்? அங்கு தலைவர் இருந்து ஆட்சி செய்கிறான். இங்கு தருதலைகள், தற்கொலைகள், திருடர்கள் வரும்போதே என்ன சொல்லி ஏமாத்தலாம்? 8,000 டோக்கன் என்ன வேணாலும் கடை கொடுத்து வாங்க. போய் 8,000 கொடுத்து இந்த கடை வைப்பா பார்ப்போம். இப்படி ஒரு ஏமாறை கூட்டமா? படிக்கல, நம்ம சிந்திக்கிற திறன் இல்லை.
மான ரோசம் சூடு சர்மம் எதுவுமே நமக்கு இல்லை. யார் நீ? யார்